ஒவ்வொருவரும் குறைந்தது வாரத்தில் ஒரு முறையாவது தனக்காக வேண்டி தன்னுடைய மனைவி தினம்தோறும் படுகின்ற அந்த துன்பங்களை, தனக்காக செய்யக்கூடிய அந்த பணிவிடைகளை ஒவ்வொரு கணவனும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கணவன் நாங்க அதிகமா நினைக்கிறோம், நாங்க மட்டும்தான் வேலைக்கு போய்த்துட்டு வாரோம். இல்ல, எங்களை விட அதிகமாக வேலை செய்யறவங்க யாரு? எங்கட மனைவிமா. அவளுக்கு ஒழுங்கான தூக்கம் கிடையாது. நடுநிசையிலே என்னுடைய குழந்தை எழுந்தால் யார் அந்த குழந்தையை மீண்டும் தூங்க வைப்பது? நாங்களா? இல்ல, அந்த குழந்தை வாப்பா என்றுதான் கத்தி பேசும். அதை நாங்கள் எழுப்புவோமா? நாங்கள் மனைவியை எழுப்பாட்டி விட்டு பிள்ளையோட வேலையை பாருங்க, நாங்க மறுபுறம் திரும்பி படுத்துக் கொள்வோம். தூக்கத்திலிருந்து சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே, எங்களுடைய மனைவியர்கள் எங்களுக்காக வேண்டி தினந்தோறும் படக்கூடிய பாடுகளை. ஆகவே இவ்வாறு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நியாயம் விளங்கும். இன்று நாம் ஒரு நேரத்துடைய தேநீர் தாமதித்து விட்டாலே யுத்தம். இவர் 5 மணிக்கு தேத்தனி வைக்கலையா மேய்ச்சல, டிவோர்ஸுக்கு வந்திக்குது கேஸ். எந்த அளவுக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு திருமணம் விவாகரத்துக்கு வந்திருக்குது. அந்த பிரச்சனையுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? வெறுமனே ஒரு டூத் பேஸ்ட் டியூப், சிக்னல் பாக்கெட். ஏனென்றா கணவன் சொல்வாராம் மனைவிக்கு, நீங்க இந்த சிக்னல் டியூப, டூத் பேஸ்ட கீழுக்கு புறத்தாலதான் நீங்க புஷ் பண்ணணும், அதை நெருக்கி டூத் பேஸ்ட் எடுக்கணும். ஆனா இவர் பார்க்க செல்ல யாரோ பிள்ளையோ யாரோ மேலுக்கால அந்த டியூப நெட்டிக்குத்தான் மருந்து எடுத்தீங்க. அது பிரச்சனையாகி டிவோர்ஸுக்கு வந்தீங்க. பாருங்க சகோதரர், சிக்னல் பாக்கெட்டுக்காக வேண்டி டிவோர்ஸ், விவாகரம். என்ன வாழ்க்கை சகோதரர்களே! ஆகவே அருமையானவர்களே, ஒவ்வொருவரும் அடிக்கடி தன்னுடைய மனைவி தனக்காக வேண்டி செய்யக்கூடிய வேலைகளை பற்றி நியாயமான முறையிலே சிந்திக்க வேண்டும். நியாயமான முறை இது சிந்தனையோடு சம்பந்தப்பட்ட சில வழிமுறைகள். இதற்கு குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்வது. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. நேரத்துக்கு ஏற்றது போல நான் சுருக்கிக் கொள்வேன்.